அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், என்செலாடஸ் ரீசென்ட்லி சீன் இன் தி நியூஸ் இஸ் a மூன் ஆஃப் விச் பிளானட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்செலாடஸ் அப்படிங்கிறது சாட்டர்னோட ஒன் ஆஃப் த மூன்ஸ். ஓகேங்களா? சாட்டர்னோட மூன்ஸ்லயே பிரைட்டஸ்ட் மூன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்செலாடஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரீசெண்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம நியூஸ்ல பார்க்கணும். சரியா? என்செலாடஸ் அப்படின்னா பிரைட்டஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, Paris Agreement was adopted by 195 parties at UN Climate Change Conference in Paris, France on 12 December 2015. It entered into force on 4th November 2016 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் டேட்டாவை பார்க்கணும். 195 கண்ட்ரிஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எங்க COP21 எங்க நடந்துச்சுன்னா பாரிஸ், எப்போ நடந்துச்சு அப்படின்னா 12th December 2015. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? when it entered into force அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th November 2016 நடைமுறைக்கு வந்துடும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா இங்க கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following articles deals with the appointment of Chief Justice of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஸோ இவர் என்ன ஆர்டிகல் பேஸ் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 124 சப் கிளாஸ் 2 பேஸ் பண்ணி. சரியா? அடுத்தது, which state has recently received geographical indication tag for its traditional handcrafted blade தாவோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாவோ அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வாட் மாதிரி, கத்தி மாதிரி. சரிங்களா? ஸோ இது எந்த ஸ்டேட் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசோடது. சரியா? ஜிஐ டேக் ஆக்ட் அப்படிங்கிறது 1999 வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க தான் இந்த ஜிஐ டேக் வந்து கொடுக்குறாங்க. அதிகமான ஜிஐ டேக் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். 10,000 ஜிஐ டேக்ஸ் பை 2030 அப்படிங்கிறது டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. சரியா? லாஸ்டா, India's first Mahe class anti-submarine warfare shallow watercraft is named as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக போரிடக்கூடிய ஒரு போர்க்கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பலா இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் மாஹே. யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சின் ஷிப் பில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.